வீடு என்பது நிரந்தரமானது, கூடு என்பது தற்காலிகமானது. இந்த ரெண்டுமே பயந்த சுபாவங்களுடையது. தகவலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் அந்த பலவீனமான பறவைகளுக்கும் பயந்து சுபாவங்களுடைய பறவைகளுக்கும் அது அவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு உம்முடைய பீடங்கள் அண்டையிலே. யோசிச்சு பாருங்க, அது நினைச்சா அரண்மனையிலே தன் கூட்டை கட்டலாம். அது தெரியும், அது பாதுகாப்பு இல்லை. பீடம் என்று சொல்லும் போதே அது என் வாழ்க்கையை மாற்றும் இடம். அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. பீடம், பலிபீடம். அது எதற்கென்றால் ரத்தம் சிந்தப்படுகிற இடம், பலி செலுத்தப்படுகிற இடம், பாவ மன்னிப்புக்காக, சமாதானத்துக்காக, சர்வாங்க தகன பலிகள். அது கூட தெரியுது, இந்த பீடம் என்னை நான் அர்ப்பணிக்கும் இடம். அது தெரியும், அந்த பீடம் தியாகத்தின் பீடம். பரலோகம் செல்கிற ஒரே வழி பலிபீடம் தான். உன்னை யார் என்று வெளிப்படுத்துவது பலிபீடம். 2 வாரம் வரலன்னா நீ யார் உங்களுக்கே தெரியாது. ஒரு 4 வாரம் வரலன்னா யூ ஆர் டோட்டலி அவுட். பாதுகாப்பான இடம் பலிபீடம். முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இடம் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. மன்னிக்கும் மாபெரும் தேவன் அங்கே இருக்கிறார். உங்கள் பிரச்சனை சிந்திக்கிற இடம் அல்ல, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற இடம். நீங்கள் மனுஷனை பார்க்க போல கர்த்தரை பார்க்க போறீங்க. எந்த ஊழியனும் பூர்ணமானவன் அல்ல. அப்படி தேடி போனீங்கன்னா நீ ஏமாற்றம் அடைவீர்கள். உங்கள் பலிபீடத்தை விடாதிருங்கள். வாழ்க்கை ஆரம்பம், ஊழியம் ஆரம்பம், கிருபைகள் ஆரம்பம், உங்களை பயன்படுத்தும் நேரம் ஆரம்பம். எங்கே தெரியுமா? பலிபீடங்கள் அண்டையிலே.